அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. சரிண்ணே. இதை பாரு காமெடி ஆகுது. டேய் என்னடா செருப்பு தைக்கிற பாட்டிக்கு உடம்பு முடியலையா, நீங்களை பாக்கணும்னு கேக்குறாங்களா? உனக்கு தான் சவாரி இருக்க? அம்மா கரெக்டான சொல்லுங்க இருக்கு. நான் மட்டும் போயிட்டு வர சொல்ல வேண்டியது. மீனா பேசிட்டாரு. நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரர் சேது போன் பண்ணியிருந்தாப்ல, போயிட்டு வர முடியுமா? ஐயோ பாவங்க, நானே ரொம்ப நாளா அவங்கள பாக்கணும்ங்க. உன்ன மாதிரியா அவங்களும் நம்மள பாக்கணும்னு நினைக்கிறாங்க மீனா. எனக்கு இங்க முக்கியமான சவாரி வந்துக்குது 3 நாளைக்கு. முருகன் சொன்னது வேற ஏதாவது காரணம் கூட விட்டுட்டு வந்துருவேன். புரியுது, அப்ப நான் போயிட்டு வந்துருவா. ஆமா மீனா, பாட்டி கடைசி காலத்துல நம்மள பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சவாரி முடிச்சுட்டு பின்னாடியே வர முடியுமான்னு பாக்குறேன். நீ இன்னைக்கு கிளம்பி போயிடு. அப்பாட சொல்லிட்டு போயிட்டு வந்து மீனா. சரிங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் தானே மீனா ஆகணும். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? தாத்தா பாட்டி மாதிரிங்க, அவங்க உடம்பு முடியாம இருக்கு, பாக்காம இருக்க முடியும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மீனா, பாத்து ஜாக்கிரதா போயிடுவல. எந்த பக்கம் தானுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் கிளம்பிட்டு உங்களுக்கு போன். சரி மீனா, பாத்து பத்திரம். 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பாத்துக்கிறேங்க. பஸ் ஸ்டாப் போயிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். சரிங்க. அம்மா என்னடா நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேம்மா. இது மாதிரி அடிக்கடி பாக்கவாமா? அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, இனிமே அடிக்கடி வரேன் சரியா? சரிம்மா. இந்தா உனக்காக அம்மா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் சாக்லேட் சாப்பிட திட்டுவியே. எப்பயாச்சும் சாப்பிட்டா தப்பில்ல, போய் சாப்பிட போ. என்னம்மா இது பேசணும்னு சொன்னேன்? கிரிஷ் உள்ள போய் விளையாடு. நான் அம்மா கூட தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் கிரிஷ், நீ போய் விளையாடு போ. என்ன சொல்லு கல்யாணி, நான் சொல்றத கேட்டு நீ கோவப்படாத. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அது கிரிஷோட அப்பா இருக்கார்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அத கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய குடிச்சிட்டு போயிட்டால. இல்லடி, அவரோட அண்ணன் போன் பண்ணியிருந்தாரு. யாரு? அதான்டி கிரிஷ் அப்பாவோட அண்ணன் சுப்பிரமணி. அவர் போன் பண்ணியிருந்தாரு. அவரும் அவர் சம்சாரமும் சென்னை வந்திருக்காங்களாம். அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? உன்னை பார்த்து பேசணும்னு கேட்டாங்க. அவங்க எதுக்கு என்ன பாக்கணும்? அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டாம் நான் உதறிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு பின்னாடி துரத்திட்டு வராங்க? உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க.